ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டர் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணால் நம்ம பார்க்கலாம். எடிட்டிங்க்கு ஒரு பேசிக்கான ஒரு ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா அது கைன்மாஸ்டர் தான். ஸோ எடிட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோவில் இருக்கும். 16:9 இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா யூடியூப் கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள் 16:9 அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் இமேஜை வச்சு அழகாக நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். சரி, எப்படி பண்ணால் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இமேஜஸை வச்சு நம்ம வீடியோ எப்படி மேக் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த இமேஜஸ் வேணுமா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வாட்டி உங்களுக்கு இமேஜை வச்சு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வச்சு எப்படி எடிட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு தான் இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக வீடியோ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒவ்வொரு இமேஜும் பார்த்தீங்கன்னா அழகாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த இமேஜ் வரணும், அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க. இந்த எஃபெக்டை போய் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு டிரான்சிஷன் வரும். ஸோ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த டிரான்சிஷன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். திருப்பி இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். இங்கே போயிட்டு ஸோ நமக்கு எப்படி வேணும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இமேஜும் பார்த்தீங்கன்னா வரும்போது டிஃப்ரெண்ட்டாக வரணும். இந்த டிரான்சிஷன் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைனா ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. ஒவ்வொரு இமேஜும் அதுவே வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும்னு டவுட் இருக்கும். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தா உங்களுக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் ஸ்டாப் பண்ணால் போதும், நீங்கள் சேவ் பண்ண வாய்ஸ் உங்களுக்கு ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டிக் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த வாய்ஸ் ஓவரை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பிகினராக தான் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் கைன்மாஸ்டரில். ரொம்ப ஈஸி தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி இமேஜஸ் சைஸை கூட நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். உதாரணமாக இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் மேலே கொடுக்கலாம், ஒரு 10 செகண்ட் கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வேணால் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 1 செகண்டு கூட அந்த இமேஜை உங்களால் கொடுக்க முடியும். ரொம்ப ஈஸி தான் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வீடியோ கூட அழகாக எடிட் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் தான் தராங்க. நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே இந்த மாதிரி வாட்டர் மார்க் வரும் கைன்மாஸ்டர்னு. அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது. நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த ஆப்பை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினருக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைன்மாஸ்டர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் டெலிட் பண்ணால் அந்த ஆடியோ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் டெலிட் ஆப்ஷன் கொடுங்க. அதேமாதிரி நீங்கள் இருக்க இமேஜே டெலிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெலிட் பண்ணது வேணும்னா திருப்பி இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் திருப்பி அந்த இமேஜே வந்துடும். ரொம்ப ஈஸி தான் இந்த ஆப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் மியூசிக்கை வச்சு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இமேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரீ மியூசிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் மியூசிக் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. காப்பிரைட்ஸ்னால நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரீயான ஒரு மியூசிக்லாம் இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்க ஒரு சாங் இதில் போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டிய இமேஜை வச்சு அழகாக ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிரான்சிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம இமேஜை வச்சு அழகாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இமேஜோட டியூரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 செகண்ட் வேணால் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராக் பண்ணி குறைச்சிடுங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த கைன்மாஸ்டர் ஆப்பை பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இமேஜை வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஃப்ரீயான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட நேம் இருந்தால் அந்த இமேஜை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. சில டைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அதனால கூட வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா இருக்குது பாருங்கள், மீடியாவுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள்.
மீடியாவுக்கு மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஹெச்டியே போதும். நீங்கள் பெய்டு வெர்ஷனாக இருந்தால் ஃபுல் ஹெச்டி கூட உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா நான் 30 வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை தான் ப்ளே பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இமேஜை வச்சு அப்படி வீடியோ மேக் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீடியோ வச்சு அப்படி நம்ம ட்ரிம் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ வேணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.